எப்பொழுது உலக காரியத்தை விட்டு கர்த்தர் சித்தத்தை செய்யும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்ப வருது சத்தம், இவர் நேசகுமாரன், இவன் பிரியமா. எப்போ நமக்காய் ஓடும் பொழுது, நமக்காய் வாழும் பொழுது சத்தம் வரவே வராது. என்னைக்கு ஆண்டவரே உன் சித்தத்தின்படியாய் நான் செய்கிறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காய், கர்த்தர் கொடுத்த தரிசனத்தையும் கர்த்தர் கொடுத்த திட்டத்திலும் நிக்கிறியோ, கர்த்தர் சத்தம் அப்போ வெளிப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுனதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கை தூக்கிடுவீங்க. காரணம், இன்னும் உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க, உனக்காக வாழ்ற. என்னைக்கு அது எல்லாவற்றையும் விட்டுட்டு, என்னைக்கு நீ 60 வயசுல இருந்தா கூட சரி, கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் பேசிய அவருக்காய் திட்டங்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் பேசி உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் உன்னிடத்தில் ஆச்சரியப்படத்தக்க காரியத்தை செய்வார். கர்த்தர் உள்ள தரிசனங்கள் நிறைவேற்றுவார். அவர் கொடுத்தார், அவர் உங்கள் வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பேசுவது ஏன்? ஏன்னா ஆண்டவர் 30 வருஷம் வச்சா ஆண்டவர் சொல்லவே இல்லை இவர் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லவே இல்லை. 30 வருஷம் அநேக நேரத்தில் அவர் அழுது இருக்கலாம், வலியோடு இருந்திருக்கலாம், பிரயாசத்தோடு இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருந்திருக்கலாம். அப்பெல்லாம் ஆண்டவர் சத்தம் கேட்காமல் எப்பொழுது தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம எல்லாம் நல்லா தெரியணும், நம்ம எல்லோரும் அழைக்கப்பட்ட சீஷர்களை அழைக்கப்பட்டோம், ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காய் வாழ்வதற்காக அல்ல, கர்த்தருக்காய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டோம். பைபிள் எடுத்து வாசி. ஒவ்வொருவரும் சீஷர்கள், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் மேல ஒரு கிருபையின் வரங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. தேவ திட்டங்கள் உங்கள் மேல இருக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம், அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு நானே இப்படியே பார்த்துன்னு இருக்கிறோம். அது சொல்ல, நீ ஆசீர்வதிப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படியே இருக்கிறது காரணம், நான் எனக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருக்காய் ஓடும் பொழுது பிதாவான உனக்கு என்ன பண்ணுவார்? தேவன் பேசி வழி நடத்துவார். அல்லேலூயா.